முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் எங்கேயோ இல்லை, கடவுள் உங்க மேல கண்ணோக்கமாக இருக்கிறார். He is on your side always. இது புரியணும் உங்களுக்கு. முதல் இது புரிஞ்சாதான் செழிப்பே ஆரம்பிக்கும். கடவுள் எங்கேயோ இருக்கிறாரியா, நான் கஷ்டத்துல கண்ணீர்ல கிடக்குறையான்ற மாதிரி அவர் எங்கேயோ தூரத்துல வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அவர் ரொம்ப தூரத்துல இல்லை, He is on your side. அவர் உங்க பக்கத்துல இருக்கிறார், உங்க சார்புல இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கு, என்னென்ன விதத்தில் உங்கள் வாழ்க்கை போகுது, எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதை கவனிக்கிறார். எப்படி சொல்லியிருக்குது? பார்க்கிறார், கேட்கிறார், அறிந்திருக்கிறார். ஒருவேளை வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு அது நல்லா தெரியும் அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அவருடைய கவனம் உங்க வாழ்க்கையில் மேல இருக்குது. தாவீது சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் நினைவாய் இருக்கிறார். ஆனா என்ன நினைக்கிற ஒரு தெய்வம் இருக்குதுங்க. நான் கஷ்டப்பட்டதை குறித்து நினைக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்ற. இங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், ஆனாலும் என்ன மாதிரி ஒரு ஆளை கூட நினைக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். இதை யோசித்து பாருங்க. சந்தோஷம் தன்னால பொங்க ஆரம்பிக்கும். எந்த நிலையில் நான் இருந்தா கூட என்ன நினைக்கிற ஒரு தெய்வம் எனக்கு உண்டு. என்ன நினைக்கிற ஒருத்தர் இருக்கிறார். உலகமே உங்களை மறந்துருக்கலாம், உங்க காரியங்களை குறித்து யாருக்குமே அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க பேர்ல அக்கறை செலுத்துகிற, உங்கள் பேரில கவனம் செலுத்துகிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு உண்டு. அதனாலதான் வாழ்க்கையை இந்த அஸ்திபாரத்தில் கட்டணும்ன்ற, நான் தேவன்ற அஸ்திபாரத்தில் கட்டணும். கத்தர்ன்றதுல லைஃப் பில்ட் ஆகணும். இல்லைன்னா அந்த பில்டிங் எழுப்புறது ரொம்ப கஷ்டம். கத்தர் இருக்கிறாரு, எனக்கு தேவன் இருக்கிறார், என் மேல கண்ணோக்கமா இருக்கிறார். நான் கஷ்டப்பட்ட ஆள் தான். அவன் எப்படி சொல்றான் பாருங்க, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், அதரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். நான் ஒரு தேவையில் இருக்கிற ஆளு, நான் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஆளு, நான் தேவையில் இருக்கிற ஒரு ஆளு. அதோட முடிக்கல. ஆனாலும் கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார்.